கானா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு உலகளாவிய தலைமைத்துவத்திற்கான ஆபீசர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் என்ற தேசிய விருது வழங்கப்பட்டது. இந்த விருது ஒரு தனிப்பட்ட சாதனை மட்டுமல்ல, 140 கோடி இந்திய மக்களின் சார்பாக நான் பெற்றுக்கொண்டது. இதற்காக கானா மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் நான் நன்றி கூறுகிறேன். இந்த கௌரவம் நமது இளைஞர்களின் பிரகாசமான எதிர்காலம் மற்றும் இந்தியாவிற்கும் கானாவிற்கும் இடையிலான வரலாற்று உறவுகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என மோடி கூறியுள்ளார். திருப்புவனம் அஜித்குமார் வழக்கில் சத்தீஸ்வரன் என்பவர் போலீசார் அஜித்குமாரை தாக்கிய வீடியோவை கோர்ட்டில் ஆதாரமாக பதிவு செய்தார். இது வழக்கின் விசாரணைக்கு முக்கிய சாட்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் சத்தீஸ்வரன் ரவுடிகளுடன் தொடர்பில் உள்ள போலீசார் தன்னை மிரட்டிய நிலையில் தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு இமெயில் மூலம் கடிதம் எழுதியுள்ளார். போலீஸ் மீது எழும் தொடர் புகார்களை தொடர்ந்து 35 கட்டளைகளை பின்பற்ற சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் உத்தரவிட்டுள்ளார். புகார்கள் மீது உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். ஸ்டேஷனில் எப்போதும் போலீசார் இருக்க வேண்டும். விசாரணை கைதிகளை தேவையில்லாமல் துன்புறுத்தக்கூடாது. லாக்அப் மரணம் மற்றும் வன்முறை இருக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சின்னகாமன்பட்டி பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் நிவாரணம் கோரி போராடியவர்களை பார்த்து ஒழுங்கா இருக்கணும், இல்லைனா வேற மாதிரி ஆகிடும் என விருதுநகர் எஸ்பி மிரட்டியுள்ளார். இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். வேற மாதிரி என்றால் எந்த மாதிரி? மடப்புறம் அஜித்குமார் மாதிரியா? மக்களை மிரட்டுவது, வன்முறையை கட்டுவிழ்த்து விடுவது, சட்டத்தை மீறி செயல்படுவதை எல்லாம் ஸ்டாலின் மாடல் அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார். திமுக அரசுக்கு எதிராக எந்த கட்டத்திலும் எந்த பிரச்சனையிலும் ஒரு வார்த்தை கூட விமர்சனம் வைத்ததில்லை, வைக்கவும் மாட்டேன். திமுகவுக்கு பக்கபலமாக இருப்பேன் என கருணாநிதிக்கு அளித்த உறுதிமொழியை என்றும் காப்பேன் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறினார். இமயமலையை கூட அசைத்து விடலாம், தமிழகத்தில் திராவிட இயக்கத்தை அசைக்க முடியாது, கொள்கையில் உறுதியாக இருப்பவன் நான் என்றும் தெரிவித்தார். மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, காடேஸ்வரா உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ததற்கு இந்து முன்னணி கண்டனம் தெரிவித்துள்ளது. இது திமுக அரசின் அதிகார துஷ்பிரயோக போக்கை காட்டுகிறது. திமுக அரசின் சர்வாதிகார போக்கை இந்து முன்னணி சட்டப்படி எதிர்கொள்ளும் என்றும் கூறியுள்ளது. சிவகங்கை திருப்புவனம் அஜித்குமார் கொலைக்கு நீதி கேட்டு தாவேக சார்பில் இன்று சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகே ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. வேறு காரணத்திற்காக அந்த இடம் பயன்படுத்தப்பட இருப்பதாக கூறி காவல்துறையால் மாற்று இடம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி சிவானந்தா சாலையில் வரும் 6ஆம் தேதி காலை 10 மணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திமுக ஆளும் கட்சியாக இருந்தால் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டுமே ஆதரவாக செயல்படுகிறது. எனவே திமுக எப்போதும் எதிர்க்கட்சியாக இருப்பதே விவசாயிகளுக்கு நல்லது என விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு மாநில தலைவர் PR பாண்டியன் கூறினார். திமுகவை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு எதிரான கொள்கை என்ற நிலைப்பாட்டை கையில் எடுத்துள்ளது. நிலவரி சட்டம் கொண்டு வந்த போதே அது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான ஆட்சி என்பதை உறுதிப்படுத்திவிட்டது என்றும் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடுவனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கேசரிவர்மன் துபாயில் வேலை பார்த்து வருகிறார். தற்போது ஊர் திரும்பியுள்ள அவர் பாஸ்போர்ட்டை ரினிவல் செய்வதற்காக சென்னை சென்றார். நள்ளிரவில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் கேசரிவர்மனின் வயதான தந்தை முனியன் மற்றும் தாய் பொன்னம்மாளை கட்டி போட்டு கத்தி முனையில் மிரட்டி 200 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். சங்கராபுரம் போலீசார் விசாரிக்கின்றனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 72,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 9,105 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த 3 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 1,520 ரூபாய் உயர்ந்துள்ளது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 121 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருச்செந்தூர் கோயிலில் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இந்த விழாவை முன்னிட்டு 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகிறது. புதுச்சேரி, சென்னை, திருச்சி, கும்பகோணம், சேலம், பெங்களூரு, தஞ்சை, கோவை, ஈரோடு, நாகையிலிருந்து பஸ்கள் இயக்கப்பட உள்ளன. சென்னையில் புதிதாக இயக்கப்படும் மின்சார பஸ்களில் மற்ற பஸ்களைப் போல சிங்கார சென்னை பயண அட்டை மற்றும் 1000 ரூபாய் பயண அட்டையை பயன்படுத்தலாம் என மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மின்சார பேருந்துகளில் டீலக்ஸ் பஸ்களின் கட்டணமே வசூலிக்கப்படும் என விளக்கமளித்துள்ளது. சென்னை சென்ட்ரல் கூடூர் ரயில் வழித்தடத்தில் உள்ள கும்மிடிப்பூண்டி மற்றும் கவரைப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே பராமரிப்பு பணிகள் நடக்க உள்ளதால்
மூர் மார்க்கெட் மற்றும் சென்னை கடற்கரை ரயில் நிலையங்களில் இருந்து ஆவடி, கும்மரிப்பூண்டி மற்றும் சூலூர்பேட்டை இடையே இயக்கப்படும் 38 மின்சார ரயில் சேவைகள் இன்று மட்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துக்கு கடிதம் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. தகவல் அறிந்ததும் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் போலீசார் விரைந்து சென்று தீவிர சோதனை நடத்தினர். சோதனை முடிவில் மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரிய வந்தது. மிரட்டல் விடுத்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். திருவொற்றியூரைச் சேர்ந்த அல்தாஃப் என்பவரின் 17 வயது மகன் நவ்வில் நேற்று இரவு டியூஷன் முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் வெளியே தேங்கியிருந்த மழைநீரில் சேதமடைந்த மின் வயரால் மின்கசிவு ஏற்பட்டுள்ளது. அங்கு வந்த நவ்வில் உடலில் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டுள்ளார். மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் வழியிலேயே மாணவன் இறந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோவில் அருகே உள்ள கடையில் மின்கசிவு காரணமாக நள்ளிரவில் தீப்பிடித்தது. தீயணைப்பு துறையினர் வந்து மற்ற கடைகளுக்கு பரவாமல் தீயை கட்டுப்படுத்தினர். நள்ளிரவில் இந்த சம்பவம் நடைபெற்றதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மகா வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா நடந்து வருகிறது. 8ஆம் நாள் விழாவில் அம்மன் வெண்ணெய் காப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்தார். திரளான பக்தர்கள் அம்மனை வழிபட்டு சென்றனர். ரஷ்யாவுக்கு எதிராக போரிட்டு வரும் உக்ரைனுக்கு அனுப்பி வந்த ஆயுதங்களில் குறிப்பிட்ட சிலவற்றை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சமீபத்தில்தான் உக்ரைன் மீது ரஷ்யா கடும் தாக்குதலை நடத்தியது. இதற்கு பதிலடி கொடுக்கவிருந்த நேரத்தில் அமெரிக்கா ஆயுத சப்ளையை நிறுத்துவதாக கூறியிருப்பது உக்ரைனுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. மியான்மரில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 4.1 பதிவாகியுள்ளது. மியான்மரில் இம்மாதத்தில் ஏற்பட்ட 2வது நிலநடுக்கம் என தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய தடகள வீரர்கள் பூஜா ராணி, கிரண், பங்கஜ், சிலமி பிரத்யூஷாவுக்கு விதிக்கப்பட்ட 4 ஆண்டு தடை 3 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது. ஊக்கமருந்து பரிசோதனையை 4 பேரும் தவிர்த்ததால் 4 பேருக்கும் தலா 4 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டிருந்தது.